வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் சொந்தமாக ஏற்கனவே நான் ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டேன். என்னுடைய விமர்சனத்தை நான் வச்சிருக்கிறேன். அது அந்த தாக்கத்திலேருந்து இன்னும் பலர் வடிய வரையில்லை சரின்னு சொல்லி நேற்றைக்கும் அந்த படத்தை போய் நாங்கள் பார்த்தாங்க நண்பர்களோட. பிரித்தானியாவில் சினி வேர்ல்டில் மேலதிகமான காட்சிகள் எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறோம். சினி வேர்ல்ட் யூகேன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், யுனைடெட் கிங்டத்தில் இருக்கிற அத்தனை சினி வேர்ல்ட்லையும் இந்த படம் ஓடிக்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்குது. அரங்குக்கு நிறைந்த காட்சிகளாக போய்கொண்டிருக்குது. உண்மையாகவே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். இது இந்த தாக்கம் அப்படி என்று சொன்னால் இந்த சோசியல் மீடியாவில் உள்ள அனைவருக்கும் தான் நன்றி சொல்லணும். இந்த படத்தின் தன்மையை அவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் ரிவ்யூ பண்ணதால் இந்த படம் எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துருக்கு. எல்லோரும் ஓடி ஓடி சினிமா அரங்கத்துக்குள்ள இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கணும். உண்மையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திருப்திகரமான படத்தை பார்த்து ஒரு எமோஷனோட வெளியில் வரக்கூடிய ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த தாக்கம் எது வரைக்கும் போகுதுன்னா ஒன்றா நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த கதை எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இலங்கையிலிருந்து தாய் தமிழை நோக்கி வார ஒரு குடும்பத்தின் ஒரு இன்னல் நிறைந்த கதை. அது நகைச்சுவையோட அந்த வேலையை சொல்லாமல் சொல்லி எடுக்கப்பட்ட படம். இந்த கதை ரீமேக் பண்ணவிட போகுது. நான் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், இருந்து பாருங்க. எப்படின்னு சொன்னால், இதை வட மாநிலக்காரர்கள் பாலிவுட் ஹிந்தி படம் எடுப்பாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ இலங்கையிலிருந்து தாய் தமிழத்துக்கு வந்த கதையை இவங்க பாருங்க எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு கதையை அவங்க எடுத்து இந்த படத்தை ரீமேக் பண்ணுற அளவுக்கு இந்த தாக்கம் இருக்கும். இது நிச்சயமாக நடக்கும். நான் இந்த படத்தை 2வது தடவை போய் தியேட்டரில் பார்த்துட்டேன். ஸோ அது அது எத்தனை நேரம் பார்த்தாலும் அது அந்த படத்துக்குள்ளேயே நாங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு. அதனால தான் நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணுற எண்ணம் வருது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது இந்த தாக்கம் நான் சொன்ன மாதிரி ரீமேக்கில் நிற்கும். இது உண்மையாக அந்த இயக்குனருக்கும் அந்த படத்தில் நடித்த அத்தனை கதாபாத்திரத்துக்கும் இந்த பெருமை சேரும். ஸோ காத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி ரீமேக் ஆகுதுன்றதை பாலிவுட்டில். நன்றி, வணக்கம்.